அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, பெண்ணை பெற்ற பெற்றோர்களே, கொஞ்சம் சிந்தியுங்கள். இஸ்லாமிய தாய், ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய மார்க்கம் முன்னுதாரணம் காட்டுகிறது. மிக பெரும் ஒரு முன்னுதாரணம் யார்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்களை விட ஒரு முன்னுதாரணம் யாரும் தேவையில்லை. ஏழையாக வாழ்ந்தவர்கள், எளிமையான வாழ்க்கை, சரியாக உண்பதற்கு உணவு கிடையாது, அணிவதற்கு ஆடை கிடையாது, இருந்தாலும் தன் வாழ்க்கை வெட்கத்தோடு கழித்த ஒரு சகோதரி, ஒரு தாய். யார்? உங்கள் சொர்க்கத்தின் தலைவி. நீங்கள் நாளை மறுமையில் யாரை சொர்க்கத்தில் கரம் பிடிக்க வேண்டுமோ சகோதரிகளே, தாய்மார்களே, அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை, ஹயாத்துடைய காலம், கடைசி கட்டம். தன்னுடைய நண்பி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்தார்கள். அஸ்மா யார் அவர்கள்? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இணைவறியாத ஒரு தோழி, நண்பி. இன்றைக்கு எம்முடைய பெண்களுக்கு இருக்கிற நண்பி எதுக்கு? இந்த ஹிஜாப சுத்துறதுக்கும், கொண்ட கட்டுறதுக்கும், மேக்கப் பண்றதுக்கும், டேப்லெட் குடிக்கிறதுக்கு, இன்ஜெக்ஷன் அடிக்கிறதுக்கும், இதுக்குத்தான் இன்னைக்கு நண்பி. அன்னைக்கு இருந்த நண்பி எதற்கு தெரியுமா? சொர்க்கப்பாதை காட்டுவதற்காக. ஒரு தவறான வழியில் தன் நண்பி போகிறாள் என்றால் அவருடைய பாதை திசை திருப்பி சொர்க்கப்பாதை காட்டுவதற்காக நட்பு வைத்தார்கள். நட்பு என்பது நினைத்து விடாதீர்கள் உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய ஒன்று என்று நினைத்து விடாதீர்கள். உலகத்தில் நல்ல நண்பர்களாக இருந்தார்களா, நாளை மறுமையில் ஒருவருக்கு ஒருவர் சிபாரிசு செய்யும் அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் அந்த தோழமை. அந்த நட்பை கண்ணியப்படுத்த இருக்கிறான். இதே போல உலகத்தில் நட்புகள் வைக்கப்படுமாக இருந்தால் ஹராத்துக்கு நாளை மறுமையில் ஒருவருக்கு ஒருவர் மாற்றமாக எதிராக சாட்சி சொல்வார்கள். அல் அகில்லா யௌம இதின் பஅதுஹும் லிபஅதின் அது இல்லல் முத்தகீன். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே, நண்பர்கள் சில நண்பர்களுக்கு எதிரிகளாக இருப்பார்கள். அவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி நட்பு வைக்காதவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, உலகத்தின் நலவுக்காக, தீனுடைய நலவுக்காக, மறுமைக்காக நட்பு வைக்காதவர்கள் நாளை மறுமையில் ஒருவருக்கு ஒருவர் எதிரிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார்.